வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, கல்யாண வைபோகமே கதையின் 9வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சரியாக அந்த பெண்மணியிடம் கேவி அவள் கணவனது அழகை புகழ்ந்த சமயத்தில்தான் வசு அந்த பெரிய ஹாலுக்குள் நுழைய முதலில் பார்த்தது கேவியைத்தான். வேக நடையுடன் அவரை நெருங்கி, அத்தை, நீங்க எங்க வந்தீங்க? டிரைவர் வந்தானா என்று கேட்டபோதுதான் பார்வை பெண் மீது படிந்தது. அடுத்து அது அவள் கையில் இருந்த பிளேட் மீதும் படிய கோபத்துடன், ஏன் சமயம், ராமையும் அப்பாவையும் கூட்டிட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இங்க வந்து இப்படி செஞ்சிருக்க, கூடவே அத்தை வேற என்று சொன்னவள் அப்போதுதான் இவர்கள் எதிரில் சிரிப்புடன் இருந்த பிருத்வியை பார்த்தாள். பார்த்தவள் விழிகள் விரிய நேரே அவனிடம் சென்றவள், ராஜா, நீயாப்பா, நீயும் வந்திருக்கையா? எப்படி இருக்க? கௌசியும் வந்திருக்காளா என்று எதிர்பார்ப்புடன் கேட்க அவளின் பாசம் அவனை அசத்தியது. அத்த, அம்மா வரல, இது என் ஃப்ரெண்டோட கல்யாணம், ஆபீஸ் சம்பந்தப்பட்டவங்க, அதனால நான் மட்டும்தான் வந்தேன் என்று சகஜமாக சொல்ல அவனது அத்தை என்ற அழைப்பு அவளை வியக்க வைத்த அதே நேரத்தில் கேவியின் புருவத்தை உயர்த்தியது. அட அட, நேத்து வரைக்கும் ஆன்டி என்றவன் திடீரென அத்தை என்கிறானே, என்னதான் நடக்குதுங்கே? கோந்து உன் பேரனும் கவுந்துட்டா போல இருக்கே. பிருத்விக்கு எதற்கு திடீர் என்று அவளை அத்தை என்றோம் என்று புரியவில்லை. கவனமாக சம்யுவை பார்ப்பதை தவிர்த்தான். இதற்குள் பிருத்வியை முறைத்த சதீஷ், என்னடா உங்க அத்தை பொண்ணை வச்சு விளையாட்டு காட்டுறியா? இதுக்கு நான் தான் கிடைச்சனா? தேவைதாண்டா அது. குடும்பமே ரவுண்டு கட்டி என்னை சுத்தி கும்மி அடிக்கிறது நல்லா இல்ல, சொல்லிட்ட. பாவம், ஒழுங்கா குடியும் குடித்தனமுமா இருக்கிற என் வாழ்க்கைய கெடுத்துப்படாத மச்சான். மனைவி புறம் திரும்பியவன், இப்ப தெரியுதா லூசு, இவங்க நம்ம தூண்டி விட்டு சண்டை போடுறத வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க. வா, கொஞ்சம் தள்ளியே இருப்போம். நீ அப்பவே சொன்ன உங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப நெருக்கமா பழகாதீங்கன்னு. பாவி, நான் தான் கேட்கல. அதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும் என்று பொறிந்து அந்த இடத்தை விட்டு நகர பிருத்வி சங்கடத்துடன் இவர்களை பார்த்தான். சாரி ஆன்டி, என் ஃப்ரெண்டு தான். இங்க இங்க பாட்டியும் பேத்தியும் செய்த கூத்தையும் பேசிய பேச்சையும் எப்படி இவளிடம் சொல்வது என்று தயங்கிய அதே சமயம் இது எல்லாவற்றையும் ஆரம்பித்து வைத்தது சதீஷின் கிண்டலான பேச்சுதானே என்ற உண்மையும் புரிய ஒன்றும் சொல்லாமல் நிறுத்தினான். ராஜா, என்ன நடந்ததிங்க? சம்யு ஏதாவது சொன்னாளா? இல்ல அத்தை? அவரிடம் திரும்பியவள், அத்தை வரலைன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஃபோன் செஞ்சிருக்க கூடாதா? நீங்க இங்க இருக்கிறது தெரியாம நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சங்கடமா போச்சு அத்தை. கண்கள் மகள் மீது படிய, நீயாவது வந்து சொல்லி இருக்கலாமே சம்யு. நான் பைத்திய மாதிரி தாம்பூலம் எல்லாம் கூட வாங்கிட்டு அதை மறுபடி திரும்ப கொடுத்து கஷ்டமா போச்சு முடித்தார். இப்போது மறுபடி பிருத்வியிடம் திரும்பி, சாப்பிட்டாச்சா ராஜா? இல்ல இவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீ கவலைப்படாத கண்ணா, நல்லா சாப்பிடு. கை தானாக அவனுடைய தலையை தடவ பிருத்விக்கு அந்த பாசம் இனித்தது. இல்லத்த, சாப்பிட்டாச்சு, தோ கிளம்பிட்டேன் இன்னைக்கு என்று சொல்வதற்குள் வசுவே, இன்னைக்கு நம்ம சுஜி குட்டிக்கு பிறந்த நாள் இல்ல, கோயிலுக்கு போனீங்களா ராஜா? இந்தா. கையில் போட்டிருந்த மோதிரத்தை கழற்றி அவனிடம் நீட்டி, இத இந்த அத்தையோட பரிசா நீயே கொடுத்திருப்பா. நேர்ல அடுத்த வருஷமாவது என்னோட மறு. டக்கென்று எங்கே என்ன சொல்கிறோம் என்பது புரிய நிறுத்தி அவனை கவலையுடன் பார்க்க அவன் வேண்டாம் என்று சொல்ல நினைத்ததை நிறுத்தி, கொடுங்கத்த, நான் கொடுத்து விடுகிறேன், அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இங்க வர்றதுக்கு முன்னாலதான் குடும்பத்தோட கற்பகாம்பாள் கோவிலுக்கு போனோம். தோ கிளம்பிட்டே இருக்கேன். சுஜிக்கு கோபம், அதான் அவளை ஒரு சினிமா கழிச்சிட்டு போகலாம்னு. எழுந்து தட்டை வைத்துவிட்டு அவளிடம் மோதிரத்தை வாங்கி கொண்டு
வருகிறேன் என்று சொன்னவன் மற்ற இருவரையும் பார்க்க கூட இல்லை. தன்னை திரும்பி கூட பார்க்காமல் சென்றவனை முறைத்த சம்யு, அம்மா ஒரு நிமிஷம் வர என்று அவன் பின்னால் ஓடி அவன் வாசலை எட்ட அவன் பக்கத்தில் வேகமாக நின்ற மூச்சு வாங்க, இப்படி தப்பிச்சு போகலாம்னு பார்க்காதீங்க. நம்ம 2 பேர் நடுவுல தீர்க்க வேண்டிய செட்டில்மெண்ட் ஒன்று இருக்கு. நாளைக்கு வர உங்க ஆபீஸ்க்கு. மதியம் இல்ல, போர்டு மீட்டிங் இருக்கு. சோ காலையில ஒரு 10 மணிக்கு வரேன். அங்க பேசிக்கலாம். சரியா கணவரே? இல்லை கள்வரே என்று கண்ணடித்து உள்ளே மெதுவாக அசைந்து செல்பவளை அசையாமல் இமைக்காமல் பார்த்தான் பிருத்வி. என்ன பெண் இவள்? வேண்டாம் என்ற முகம் காட்டியும் வேண்டுமென்றே வந்து வம்பு வளர்க்கிறாள். ஒருவேளை அவள் பணக்காரி என்று மற்ற ஆண்கள் மாதிரி தான் அவள் பின்னே அலையவில்லை என்ற எண்ணமோ? எப்படியும் உன்னை என் பின் அலைய வைப்பேன் என்று தனக்குள்ளே ஈரமாப்புடன் இருக்கிறாளோ? நாளை காலை செல்வத்தையே பார்த்து கொள்ள சொல்ல வேண்டியதுதான். அப்போதே ஒரு குறுஞ்செய்தி தட்டிவிட்டுத்தான் தன்னுடைய பைக்கை கிளப்பினான். மாமியாரும் அங்கே வந்ததால் அனைவருமே அங்கேயே உணவை முடித்து கிளம்ப ராமுவும் கூடவே புறப்பட்டான். வசுவுக்கு ஒரே பதட்டம், கூடவே டன் கணக்கில் ஆவலும் எதிர்பார்ப்பும். அது முகத்தில் காண்பிக்கா வண்ணம் பெரும்பாடுபட்டு அதை மறைத்தாள். ஆனால் அவள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சந்தானம் அவருடைய சிந்தனையில் மூழ்கியிருந்தார். இந்த பிள்ளை அவளை பார்த்து இருவருமே தங்கள் ஆசையை பகிர்ந்து கொண்டாயிற்று போல இருக்கிறதே. அப்போது அவன் நினைத்த மாதிரி அந்த பெண் முஸ்லிம் தானா? இதை எப்படி ஒத்துக்கொள்வது? அவர் கவலை அவருக்கு. மகனை ஏமாற்றவும் மனம் இல்லை. கார் வீட்டில் நுழைந்து நிற்க முதலில் இறங்கிய சந்தானம், ராம் கொஞ்சம் என்னோட ஆபீஸ் ரூமுக்கு வா. இன்னைக்கு முக்கியமா ஒரு ஃபைலை காட்ட வேண்டி இருக்கு. இதை இப்போதே நீ செக் செய்துட்டா அதை சிங்கப்பூருக்கு ஃபேக்ஸ் பண்ணிடலாம். அவன் வருவான் என்று தெரிந்து கொண்டே செல்ல வசுவிடம் அப்புறம் என்று கண் ஜாடை செய்து தந்தையை தொடர்ந்தான் ராம். ஆபீஸ் ரூமுக்குள் சென்றவன் கதவை சாத்திவிட்டு அங்கே டேபிளின் பின்னே சேரில் அமர்ந்த சந்தானத்தின் முன்னால் கையை கட்டி நின்றான். சொல்லு ராம், அந்த பொண்ணு பாத்தியா? என்ன பேசுன? எப்படி அவ உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு ஒரு முடிவுக்கு வந்த? கேள்விகள் காதில் விழுந்ததும் அதை கேட்டுக்கொண்டே அங்கிருந்த ஒரு மினி ஃப்ரிட்ஜில் இருந்த கோக் பாட்டிலை திறந்து அங்கு அலமாரியில் இருந்த 2 கிளாஸில் அதை ஊற்றி ஒன்றை தந்தையிடம் கொடுத்தவன் நிதானமாக அவருக்கு எதிரே அமர்ந்தான். எஸ்பா, இன்னைக்கு கற்பகாம்பாள் கோவில்ல அந்த பெண்ணை அவ குடும்பத்தோட பார்த்தா நம்ம இன மாதிரிதான் தெரியுது. ஆனா நிச்சயமா வேறு இன பெண் இல்லை. அவளோட ஃப்ரெண்டு தான் வேறு இனம். அவங்க பேசினதை வச்சு நான் தான் தவறா புரிஞ்சுகிட்டு இருந்தேன் போல. உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷந்தான் ராம். ஆனா அவங்க குடும்பத்தையும் பாத்தியா? அவனோட அப்பா அம்மா மற்றும் 2 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க கோவிலுக்கு. வேண்டுமென்றே யார் அவர்கள் என்று முடிக்காமல் நிறுத்த அவனை ஊடுருவி பார்த்தார் சந்தானம். வந்து வந்து பாக்குறதுக்கு அவங்க நம்மள மாதிரிதான் இருந்தாங்களா? மகன் இதை எப்படி எடுத்துக்கொள்வானோ என்ற தயக்கம் அதில் கொஞ்சம் தெரிய தலையை சாய்த்து கோக்கை குடித்த ராமுக்கு சிரிப்பு வந்தாலும் அதை அடக்கி அதே தீவிரத்துடன் அவர் முகம் பார்த்தான். நம்ம மாதிரிதான் இருந்தாங்க டேட். ஒரு தலை, 2 கை, 2 கால், 2 காது, ஒரு மூக்கு, 2 கண். மேபி அவங்க பையனுக்கு 1.5 கண் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப பக்கத்துல பார்க்க முடியல. நெக்ஸ்ட் டைம் ஷியோரா தெரிஞ்சிடும். பார்த்துட்டு வந்து சொல்றேன்பா. குரலில் மருந்துக்கு கூட குறும்பு இல்லை. சந்தானத்துக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்தாலும் கூடவே கோபமும் வந்தது. ராம், நான் என்ன கேக்குற, நீ என்ன சொல்ற? நான் கேட்க நினைச்சது தெளிவா சொன்னாத்தானே தெரியும் என்ன இருக்கு உங்க மனசுல. அவர் என்ன கேட்க முயல்கிறார் என்று தெரிந்தே கொக்கி போட்டான். இல்ல, பார்த்தா நம்ம அளவு ஸ்டேட்டஸ் இருக்கா? பணக்காரங்களா? அது சரி, எப்படி அந்த பெண்ணை வேறு இனம்னு சொன்ன நீ? அவர் முதலில் கேட்டதை விடுத்து அடுத்த கேள்விக்கு முதலில் பதில் சொன்னான் இளையவன். எல்லாம் அவ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு 2 வானரப்படை இருக்கு. அதுங்களால வந்த கூத்து தான் இது. அவங்க நிலை இழுத்த தந்தையை தீவிரமாக பார்த்தான் ராம். டேட், அந்த அங்கிள் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தார். அந்த ஆன்டி நல்ல பட்டுப்புடவை கட்டி இருந்தாங்க.
கழுத்துல கையில என்ன போட்டிருந்தாங்கன்னு என்கிட்ட கேட்டா அதையெல்லாம் நான் பார்க்கல. எனக்கு அவசியமும் இல்ல. ஏன் டாட், நம்ம அளவு வசதி இல்லைன்னா எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் செஞ்சு வைக்க மாட்டீங்களோ? அது இல்ல ராம். பட் நமக்குன்னு இந்த சொசைட்டில ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. வர பொண்ணும் அப்படியே இருந்தா தான் நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க முன்னாலேயும் நாம பெருமையா தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஆச்சு, நம்ம சம்யுவுக்கும் பெரிய பெரிய இடத்துல இருந்து தான் சம்பந்தம் வருது. அதனால சொன்னம்பா, எதுக்கும் அதையும் விசாரிச்சு வைக்கிறது நல்லது தானே. மேலும் அவங்க சாதாரணமா இருந்தா அவங்களுக்குமே நம்ம மாதிரி ஒரு பணக்கார இடத்துல சம்மந்தம் செஞ்சுக்கிறதுக்கு தயக்கமா இருக்கலாம். பெரிய முக்கியமான பாயிண்டை சொல்லிவிட்டதில் பெருமை கொண்டார் சந்தானம். அதுவும் தன்மேல் தவறு கண்டுபிடிக்க முடியாதபடி வரப்போகும் சம்பந்திகளை சுட்டிக்காட்டி இதை விவரித்ததில் அவருக்கு கூடுதல் மகிழ்ச்சி. அப்படி ஒன்று இருக்கோ? கஷ்டம்தான் டாட். சரி, கூடிய சீக்கிரம் எல்லா டீட்டெயில்ஸ் கலெக்ட் செய்யறேன். இப்பதான் அந்த பொண்ணே என்னை பார்த்து சிரிச்சிருக்கு. இனிமேதான் அவளையே கவுக்கணும். கூடவே டாக்டருக்கு வேற படிக்கணும். அந்த கடைசி வாக்கியத்தை தனக்குள்ளே மெதுவாய் சொல்ல அது காதில் விழாததால் அவனையே பார்த்திருந்த சந்தானத்திடம், ஒண்ணுமில்ல, சீக்கிரம் கண்டுபிடிக்கிற. பட் இப்பவே சொல்லிட்டேன், எனக்கு இந்த பெண்தான் மனைவி என்பதில் ஒரு மாற்றமும் இல்லை. நீங்களும் அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பணம் அந்தஸ்து பெருசா இருக்கலாம். ஆனா எனக்கு என்னோட லைஃப் இது எல்லாத்தையும் விட பெருசு. அதை புரிஞ்சுக்கோங்க டாட். சரி, போய் தூங்குங்க, நான் விசாரிச்சுட்டு சொல்றேன். அவ்வளவுதான். இதற்கு மேல் சொல்ல என்னிடம் ஒன்றும் இல்லை என்று பிடிவாதமாய் செல்லும் மகனை வெறித்து பார்த்த சந்தானம் அவரும் எழுந்தார். ரோமுக்குள் வந்த கணவனை ஓரக்கண்ணால் பார்த்த வசு மெதுவாக அவரிடம் வந்து, என்னங்க, என்ன பேசுறீங்க ராம் கிட்ட? ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆபீஸ் ப்ராப்ளமா என்று ஆதரவாக கேட்டாள். அதெல்லாம் இல்ல வசு. அது சரி, நான் அப்பவே சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள நம்ம சம்யு வந்துட்டா. நீ இந்த வயசுலயும் அவ்வளவு அழகா இருக்க வசுமா. உன்னை முதலா எப்ப பார்த்தனோ அப்படியே இருக்க நீ. அதுவும் இந்த புது பட்டு புடவையில. அது நம்ம போன கல்யாண நாளுக்கு வாங்கின காசு மாலை மாதிரி நெக்லஸ் இல்லையா? ஏன் அதுக்கு ஜோடியா வளை போட்டுக்கல வசு? மனதில் மனைவி ஆசைப்பட்டது மாதிரி இல்லாமல் மகன் வேறு பெண்ணை விரும்புவதை தான் ஆதரிப்பதில் வந்த குற்ற உணர்ச்சியும் அவருள் கூட என்றைக்கும் விட குழைவாக வந்தது குரல். வசு ஆச்சரியமாக சந்தானத்தை பார்த்தாள். அவர் பாசமாக இருப்பவர்தான். அவ்வப்போது பாசத்தையும் காதலையும் வார்த்தையில் காட்ட தயங்கியது இல்லை. இருந்தாலும் இப்படி புடவை நகை என்று வரிசையாக சொல்லி அவளுக்கு புகழாரம் சூட்ட காரணம். இந்த பையன் அவரிடம் என்ன சொன்னான்? உண்மையை சொல்லி இருந்தால் அவருடைய செயலே வேறாக இருந்திருக்குமே. எப்போது அவர் தூங்குவார்? ராமிடம் பேசுவோம் என்று இருக்க வெறுமனே சிரித்து வைத்தாள். என்ன வசு, இவ்வளவு சொல்ற? ஒன்னு சொல்லாம சிரிக்கிற நீ? நிஜமா சொல்றம்மா? சரி சரி, என்னது? இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி மருமகன் எடுக்கிற வயசாச்சு. மிஸ்டர் சந்தானம், மறந்துடாதீங்க. எந்த விஷயத்தை முன்னிறுத்தி அவளை பேச விடாமல் செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதே விஷயத்தை அவள் கோடிட்டு காண்பிக்கவும் அப்படியே பின் வாங்கினார். சரி சரி, மனுஷன் சின்ன வயசை ஞாபகப்படுத்தி ஒன்னு சொன்னா அதை ரசிக்காம என் நடக்கிறதுலயே இருக்கம்மா நீ. சரி, நானும் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், தூக்கம் வருது என்று சொல்லி பாத்ரூமுக்குள் புக வசு அவசரமாக மகனை அவனது செல்போனில் அழைத்தாள். எடுத்தவனிடம், ராம், தூங்கிடாத. அப்பா இப்பதான் ட்ரெஸ் மாத்திக்க போயிருக்கார். தூங்குறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் போல ஆகும். நான் கீழே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வர, நீயும் தோட்டத்துக்கு வந்துடு என்று சொல்லும் போதே போனில் அவள் மாமியாரின் குரல் கேட்டது. என்ன சொல்ற ராம் உங்க அம்மா? அவனுக்கு சீக்கிரம் பால்ல தூக்க மாத்திரை கொடுக்க வேண்டியது தானே. இது கூடவா உங்க அம்மாமிக்கு சொல்லி கொடுக்கணும்? அந்த காலத்துல நானும் உங்க தாத்தாவும் இப்படிதான். செகண்ட் ஷோ பார்க்க போறதுக்கு ஒரு அரை மணி முன்னால உங்க அப்பாவுக்கு ஒரு ஸ்பூன் அந்த பெனன்ட்ரில் கொடுத்துடுவோம். நல்லா தூங்கிடுவான் பையன். என்ன, இப்ப அது வேலை செய்யாது. அதனால ஒரு தூக்க மாத்திரை கொடுக்கணும். உங்க அம்மா சுத்த வேஸ்ட் ராம்.
என்றது. இங்கே வாசு காதிலும் விழுந்து அவளை கடுப்பேத்தியது. சரி, நீ பாட்டி ரூம்ல இருக்கியா? இல்ல. பாட்டி முடிப்பதற்குள் ராம், பாட்டி என்ன ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ண விடல. என் முகத்துல இருக்கிற சிரிப்புக்கு பின்னாடி இருக்கும் பெண் யாருன்னு அவங்களுக்கு இப்பவே தெரிஞ்சு ஆகணுமாம். நான் அப்பா கிட்ட பேசிட்டு ரூமுக்கு வரேன். எனக்கு முன்னாடியே அவங்க உட்கார்ந்துருக்காங்க. நீங்க சீக்கிரம் வாங்கம்மா. போனை வைப்பதற்கு முன் அவன் கேவியிடம் சொல்வது காதில் விழ வசுவின் கடுப்பு குறைந்தது. பாட்டி, இது என்ன நைட் ட்ரெஸ்? இந்த மாதிரி கோஸ்ட் எல்லாம் இருக்கிற பைஜாமாவும் ஷர்ட்டும் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சதோ? வசுவுக்கு மகன் எந்த உடையை சொல்கிறான் என்று தெரிந்தே இருந்தது. இன்டர்நெட்டில் அமெரிக்காவில் இருந்து அக்டோபரில் அவர்கள் ஊரில் கொண்டாடுகிற ஹாலோவீன் முடிந்த பின் விலை குறைப்பு என்று போட்டிருந்த கோஸ்ட் போட்டிருந்த பைஜாமா செட் 2 பார்சலில் வந்தபோது இவள்தான் அதை வாங்கி வைத்திருந்தாள். என்னவோ ஏதோ என அந்த பார்சலை திறக்க அதனுள் இருந்த இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அதிர்ந்து நின்றது. இப்போது அவளுக்கு நினைவில் வந்தது. ராமின் முகத்தை கற்பனை செய்து பார்க்க சிரிப்பும் கூடவே வர பாத்ரூம் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு வந்த சிரிப்பை துடைத்தாள். என்ன வசு, நீ மாத்திக்கலையா? தோ போறங்க, நீங்க படுங்க. பால் எதுனா வேணுமா? இல்ல, அங்க கல்யாணத்துல சாப்பிட்டதே ஹெவியா இருக்கு. ஆபீஸ்ல வேற இன்னைக்கு எக்கச்சக்க வேலை. டயர்டா இருக்கு. எப்ப படுப்போம்னு இருக்கு. வந்த கொட்டாவியை கையால் மறைத்து கொண்டே சென்று படுத்தவரிடம் வந்த வசு ஆதரவாக அவர் அருகில் உட்கார்ந்து ஒரு கையால் அவரது தலையை பிடித்து விட்டாள். சூடா ஒரு டம்ளர் பால் குடிங்க, கூடவே 2 ஆஸ்பிரின். இல்ல வேணாம்மா, நீ அப்படியே அந்த அமிர்தாஞ்சனம் இருக்கு பாரு, அத தேய்ச்சி விட்டா சரியா போயிடும். கணவன் பாசத்துடன் கேட்க அன்பாக அதை செய்து முடிப்பதற்குள் அவர் ஆழ்ந்து தூங்கி இருந்தார். பூனை போல் எழுந்த வசு அவசரமாக உடை மாற்றி ராமின் அறைக்கு சென்றாள். ராமிடம் அவன் சுஜியை முதலில் எங்கு சந்தித்ததிலிருந்து ஆரம்பித்து இடையில் நடந்த கூத்து அனைத்தையும் கேட்டு இன்று கடைசியில் கோவிலில் நடந்த குளறுபடியையும் கேட்ட வசுவிற்கும் கேவிக்கும் சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. இதுதான் உங்க அப்பா வேறு இன வீட்டு பெண் என்றால் இல்லைன்னு சொன்ன கதையா? இது தெரியாம நான் கௌசிகிட்ட எதையோ சொல்லி அவங்க வீட்லயும் ஒரே குழப்பம். நல்லா கண்டுபிடிச்சராம். அது என்னவோ உனக்கும் சுஜிக்கும்னு நாங்க சின்ன வயசுல போட்ட முடிச்சு இப்ப பலமா உன் மனசுல விழுந்தது பத்தி சந்தோஷம். இனிமேதான் சுஜியை பார்க்கணும். இதுல வரதன் அண்ணா வேற அவளை டாக்டருக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்றார் போல இருக்கே. என்னத்த பண்றது? வீடு இதை நாங்க பாத்துக்கிறோம். நான் நாளைக்கு காலையிலேயே நம்ம கோந்துவ போன் செஞ்சு வர சொல்றேன். வீட்டுக்கு இல்ல, வெளியில எங்காவது சந்திக்கிறோம். நாங்க இருக்கும்போது என்ன கவலை? நீ தைரியமா கனவு காணு ராம், நாங்க தூங்குறோம். மருமகளையும் கிளப்பிக் கொண்டு கனகு செல்ல ராம் சந்தோஷமான நிலையிலேயே கட்டிலில் விழுந்தான். அங்கே ரிசப்ஷனில் இருந்து வீட்டுக்குள் நுழைந்த பிருத்விக்கு 2 மனமாக இருந்தது. வசு கொடுத்த மோதிரத்தை சுஜியிடம் கொடுப்பதா வேண்டாமா என்று கொடுப்பதாக சொல்லி வாங்கி கொண்டாகிவிட்டது. இருந்தாலும் என்னவோ தடுத்தது. அவளை சினிமாவுக்கு கிளம்ப சொல்ல அவளோ வேண்டாம் என்றாள். இல்ல பிருத்வி, எனக்கு படிக்கணும். நைட் ஷோ எல்லாம் வேண்டாம், லேட் ஆயிடும். காலையில சீக்கிரமே போகணும். நாளைக்கு சனிக்கிழமை தானே, நாளைக்கு சாயந்தரம் படத்துக்கு போகலாம். அப்போ நான் அப்பா அம்மா கோந்து எல்லாரையும் கூட்டிட்டு போகலாம். சரி, எனக்கு என்ன ஸ்பெஷல் கிஃப்ட்? என்னோட பாக்கெட்ல இருக்குடா, இரு வர. இதற்குள் ஷர்ட்டை மாத்திக்கொண்டு பால்கனியில் இருந்த பிருத்வி சொல்லி முடிக்கும் முன் அவன் அறைக்கு சென்ற சுஜி அவன் ஷர்ட் பாக்கெட்டில் இருந்து அந்த மோதிரத்தை கையில் எடுத்திருந்தாள். அவன் அவளுக்காக ஒரு புது செல்போன் வாங்கி அதை பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்தான். இவன் அதை நினைத்து சொல்ல இவளோ ஷர்ட் பாக்கெட்டில் இருந்த மோதிரத்தை எடுத்து விரலில் மாட்டி அழகு பார்க்க அப்போதுதான் அறைக்குள் நுழைந்தான் பிருத்வி. எதை வேண்டாம் என்று நினைத்தானோ அது இயல்பாக அவள் விரலில் குடிகொண்டதை பார்த்து அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பிருத்வி, சோ ஸ்வீட். நிஜமாவே சர்ப்ரைஸ் தான். நான் நினைச்சே பார்க்கல இவ்வளவு காஸ்ட்லியா கிஃப்ட் தருவேன்னு. அதுவும் இது வைரமா? விரலில் இருந்த மோதிரத்தை திருப்பி அந்த பெரிய வெள்ளை கல்லையே பார்த்து அதை கழற்ற முற்பட பிருத்வி அவசரமாக, ஆமா,
இல்ல, அது அமெரிக்கன் டைமண்ட், கழட்டாத, இருக்கட்டும். சைஸ் சரியா இருக்கா? பர்ஃபெக்ட். நானே வந்திருந்தா கூட இவ்வளவு அழகா சூஸ் செஞ்சிருக்க மாட்டேன். யூ ஆர் கிரேட் பிருத்வி. அம்மா என்ற தாயிடம் காண்பிக்க சென்றவள் வழியில் அதை கோந்துவிடம் காட்டி பெருமை பேச, பேத்தி கௌசியிடம் பேசுவதை கேட்ட கோந்து நேரே ரூமுக்குள் வந்தார். பிருத்வி, நிஜமா சொல்லு, அது நீ வாங்கின கிஃப்டா? நெஜ டைமண்ட் மாதிரி இருக்கு. நீ இவ்வளவு சம்பாதிக்கிறியா என்ன? கண்டு கொண்டாரே என்று உணர்ந்தவன், என்ன தாத்தா, நான் என்னோட தங்கைக்கு வாங்க கூடாதா என்ன? ஒரு பெரிய கான்ட்ராக்ட் சைன் செஞ்சேன் இன்னைக்கு. அதான், நான் ஒன்னும் உங்க பென்ஷன் பணத்தை எடுக்கல. கண் சிமிட்டி சொன்னாலும் அவன் குரலில் வரவழைத்து கொண்ட கிண்டலை புரிந்து கொண்ட கோந்து அப்போதைக்கு அவனை விட்டு பிடிக்கலாம் என்று முடிவெடுத்தார். மாடிக்கு வந்த அவர் போனை கையில் எடுக்கும்போது கரெக்டாக அதுவே அடிக்க, அந்த பக்கம் கேவி. இருவரும் பேசி மறுநாள் எங்கே சந்திப்பது என்று முடிவு செய்தார்கள். மோதிரம் அந்த விஷயமும் அந்த பேச்சால் தெரிய வர அவருக்கும் ஒரே குஷி. மறுநாள் மதியம் 2 மணிக்கு ஆபீஸுக்கு வந்த பிருத்வி முதலில் செல்வத்திடம் கேட்டது, அந்த சம்யு மேடம் காலையில் வந்தார்களா என்றுதான். அவள் வரவில்லை என்றதும் அவனுக்கு ஏனோ ஏமாற்றமாக இருந்தது. இப்படி வரேன் என்று சொல்லி வராமல் இருந்து டார்ச்சரை கொடுக்கிறது தான் அவளோட பிளானும் என்னவோ. கடு கடு என்று இருந்த முகத்தையே பார்த்திருந்த செல்வத்திடம் வெளி வேலை ஒன்றை கொடுத்து செல்லுமாறு சொல்லி நேரே தன்னுடைய அறைக்கு சென்று உட்கார கரெக்டாக வாசல் கதவை தட்டினார்கள். இன்று மதியம் வேறு யாரும் வருவதாக சொல்லவில்லையே என்று எண்ணிக்கொண்டே வந்து கதவை திறந்தவன் அங்கு கையில் ரோஜா செடியுடனும் முகத்தில் கோப கனலுடனும் நின்று கொண்டிருந்த சம்யுவை பார்த்து ஒரு கணம் திகைத்தான். இவ எங்க இப்போ? போர்டு மீட்டிங் இருக்குன்னு சொன்னாலே, ஒருவேளை நான் இப்படித்தான் அவளை அவாய்டு செய்வேன் என்று நினைத்து வேண்டுமென்றே மாத்தி சொன்னாளோ? அந்த எண்ணம் வலுப்பெற்றது. கதவை அவள் முகத்தில் சாத்த கை எடுத்தவன் அவள் வேகத்துடன் கதவை தள்ளி உள்ளே வர வேறு வழி இல்லாமல் அங்கே இருந்த டேபிளின் பின்னே சென்று அமர்ந்தான். இப்போது செல்வம் வேறு இல்லாமல் இவனுக்கு தன்னுடைய அறைக்கு செல்ல தயக்கமாக இருந்தது. மிஸ்டர் பிருத்விராஜன், உங்க லாயர் யாரு? எங்க லாயர் கேட்க சொன்னாரு. சீட்டிங் கேஸ் ஒன்னு விஷயமா பேசணும். நீங்க என்னை சீட்டு செய்ததை பற்றி. கோபத்துடன் வந்த வார்த்தைகள் அவனை திடுக்குற செய்தன. வெயிட் மிஸ் சம்யுக்தா சுந்தரம், நீங்க பாட்டுக்கு திடீர்னு வந்தீங்க, என்னவோ லாயர்னு சொன்னீங்க. இப்ப யாரு சீட்டு செஞ்சது? ஒன்னும் தெளிவா சொல்லாம இப்படி மொட்டையா சொன்னா என்ன அர்த்தம்? கோபத்தில் வார்த்தை கனத்தது. தோ இருக்கு நீங்க சீட் செய்த லட்சணம். கையில் இருந்த செடியை அவன் முன்னால் பொத்தென்று வைக்க அதிலிருந்து தண்ணீர் ஒழுகி மேஜையில் ஓட அவன் அவசரமாக அது அவன் மேல் விழும் முன் எழுந்தான். வாட் இஸ் திஸ்? என்ன செடி இது? இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த செடியை அவள் தூக்குவதாக இல்லை என்று புரியவே அதை மெதுவாக எடுக்க கையை நீட்டியவன் அவளின் ஸ்டாப்பை கேட்டு நீட்டிய கையை அப்படியே நிறுத்தினான். உங்களுக்கு நிஜமாவே தெரியலையா மிஸ்டர் பிருத்விராஜன்? அவள் அவனை நீட்டி முழக்கி கூப்பிடுவது ஏனோ எரிச்சலாக இருந்தது அவனுக்கு. என்ன தெரியணும்? ஏதோ ரோஜா செடின்னு தெரியுது. வெயிட், இது? அதை ஆழமாக ஒரு முறை பார்த்தவனின் கண்ணில் அதில் இருந்த ஒரு ரோஜாவின் இதழ் கண்ணில் பட அது கருப்பாக இருந்ததை கண்டவன், ஓ, இது நான் வாங்கி நீ அனுப்பின. முடிக்காமல் விட அவள் அவனை கிண்டலாக பார்த்தாள். எஸ், அதேதான். எங்கிருந்து பிடிச்சிங்க இதை? நீங்க உடைச்சது நான் ஜப்பான்ல இருந்து கொண்டு வந்திருந்தது. இதை எங்க சைனால இருந்து கொண்டு வந்தீங்களா? இல்ல இங்க லோக்கலா, சைனா பஜார்ல இருந்தா? குரலில் காரம் ஏறியது. ஏன், எங்கிருந்து வந்தா என்ன? உங்களுக்கு தேவை உடைந்த செடிக்கு பதிலா இன்னொன்னு தானே? கரெக்டு தான். சொல்றதெல்லாம் சரியாத்தான் இருக்கு. ஆனா செய்யறதுதான் வேற. இத கொஞ்சம் சரியா பாருங்க சார். இந்த கருப்பு ரோஜாவை உத்து பாருங்க. அப்போதுதான் அவன் அதை கவனித்து பார்க்க அந்த ரோஜா பார்ப்பதற்கு கருப்பாக இருந்தாலும் அதன் அடியில் காம்பின் அருகில் இருந்த இடத்திலெல்லாம் சற்றே ரோஸ் நிறத்தில்தான் இருந்தது. மேலும் இதழ்கள் சிலவற்றின் மேலும் அந்த ரோஸ் நிறம் ஆங்காங்கே தெரிய அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை.
இது ஒருவேளை அந்த ஹைபிரிட் வெரைட்டியா? இந்த செல்வத்தை நம்பி வாங்க சொன்னோமே. சாரி, ஏதோ ஹைபிரிட் வெரைட்டி போல இருக்கு. நான் இல்ல, செல்வம்தான். மெதுவாக தயங்கி சொல்ல அவள் முறைப்பு அதிகமாகியது. ஹைபிரிட் இல்ல, இது கல்பிரிட் வாங்கின ரோஸ். சரியா பாருங்க. இதுல கூடவே ஒரு சீட்டு வேற இருந்தது, வளர்க்கும் முறைன்னு. அப்பவே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை வெயிலோ மழையிலோ வைக்க வேண்டாம். அப்புறம் தண்ணீரை அடியில் படுமாறு விடவும். இதெல்லாம் எங்க கேவி பாட்டி இங்கிலீஷை விட கேவலமா இருந்தது. அப்பவே எனக்கு சந்தேகம்தான். இன்னைக்கு எங்க தோட்டக்காரன் தெரியாம இதன் மேல தண்ணி அடிக்கும் போதுதான் வண்டவாளம் தெரிஞ்சது. இது பிளாக் பெயிண்ட் அடிக்கப்பட்ட பிங்க் கலர் ரோஸ். சரியான ஃப்ராடு வேலை. சீட்டிங் கேஸ்ல புக் பண்ணி உங்களையும் உங்க செல்வத்தையும் தள்ள போறேன். படபடவென பொரிய பிருத்விக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. இதற்குள் அந்த ரோஜாவை தடவிய கைகளில் திட்டாக கருப்பு பெயிண்ட் ஒட்ட, அதே செடியில் அப்போது மொட்டலர்ந்த ஒரு ரோஜா தன் இயல்பு நிறம் ரோஸ் தான் என்று சொல்லாமல் நாணி சொல்லியது. செல்வம், பல்லை கடித்தான் பிருத்வி. அவளுக்கு தெரியாமல் தான். இப்படி சொதப்பிட்டு வந்திருக்கையே, கிடைக்கலைன்னா சொல்ல வேண்டியது தானே. இப்ப என்ன செய்யறது, சொல்வது என்று தெரியாமல் தன்னுடைய விரல்களையே உற்று பார்த்தவனை கண்டு சம்யுவுக்கு சிரிப்பு வந்தாலும் கிடைத்த வாய்ப்பை விடுவதாக இல்லை. கையில் இருந்த கருப்பு சாயத்தை அப்படியே அவள் முகத்தில் பூசினால் என்ன என்று ஒரு விபரீதமான யோசனை தோன்ற பிருத்வி அதை செயல்படுத்தும் முன் நிதானித்து தன்னுடைய பேண்டில் இருந்த ஒரு கர்ச்சீஃபை எடுத்து கையை அதில் துடைக்க அந்த கருப்பு மேலும் பரவியது. சரி, இதை வேறு விதமாக சமாளிப்போம் என்று நினைத்து அவளை ஒரு அலட்சியத்துடன் பார்த்தான். இது என்ன புது யுத்தியா? யார், உங்க அப்பா சொல்லி கொடுத்ததா? குரலிலும் அந்த அலட்சியம் ஒலிக்க சம்யு சிலிர்த்தெழுந்தாள். ஹலோ, வெயிட், என்ன சொல்ல வரீங்க மிஸ்டர் பிருத்விராஜ்? பெயிண்ட்ல சரக்கு இல்லைன்னு சொல்றேன். அதான் தெரியுதே, நீங்க வேண்டுமென்றே. மேலே சொல்லும் முன் அவள் கோபத்தில் அந்த டேபிளை சுற்றி அவன் அருகே வந்து தன்னுடைய வலது கையினால் அவன் வாயை மூடினாள். பிருத்வி, இப்படி முட்டாள்தனமா பேசாதீங்க. நானே ஒரு ரோஜா செடி வாங்கி நானே அதை கருப்பு பெயிண்ட் அடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுறேனா? சொல்லும் போதே அபத்தமா இருக்கு. அப்படி என் மேல பழிய போடணும் என்றால் வேற ஏதாவது யோசிச்சு சொல்லுங்க. நான் நாளைக்கு வரட்டுமா? கிண்டல் குரலில் சொட்டினாலும் அவன் அதற்கு சரி என்று சொல்ல வேண்டுமே என்ற யாசிப்பும் அந்த கடைசி கேள்வியில் இருக்க, பிருத்வியோ அவளுடைய கை மிக உரிமையாக அவன் முகத்தில் இருந்ததை உணர்ந்து உறைந்திருந்தான். அவள் சொன்னது காதில் விழுந்தாலும் மூளை பதிலை சிந்திக்காமல் முரண்டு பிடித்தது. கண்களை ஒரு முறை சிமிட்டி தன் நிலைக்கு வந்தவன், ஏய், என்ன பண்ற நீ என்று அவளுடைய தோள்களில் தன்னுடைய 2 கைகளையும் வைத்து தள்ளிவிட, மிக அழகாக அந்த கருப்பு அவள் சுடியிலும் ஒட்டிக்கொண்டது. போச்சுடா, அடுத்தது இதை சாக்காக வைத்து கொண்டு இங்கே நடையாக நடந்து பழி கிடப்பாள் என்று நினைத்தவன் நேரே விடுவிடுவென தன்னுடைய உள்ளறைக்கு சென்றான். அவன் தள்ளுவதற்குத்தான் தன்னை பிடித்தான் என்றாலும் அவனின் அந்த தொடுகையிலேயே புல்லரித்த சம்யு அதை வெளிப்படுத்தாமல் பாதி மூடி இருந்த இமைகள் வழியே அவன் செல்வதை பார்த்தாள். 2 நிமிடத்தில் அவளிடம் வந்தவன் கைகளில் ஒரு காசோலை புத்தகம் இருந்தது. சொல்லுங்க, இந்த செடி எவ்வளவு இருக்கும்? இதை நேரடியா நான் உடைக்கலை என்றாலும் அது உடைந்ததில் என் பங்கும் இருக்கு என்பதால் நானே அதற்கு உண்டான பணத்தை கொடுப்பதுதான் முறை. அதோடு சேர்த்து சேர்த்து அவளுடைய தோளை சுட்டி காட்டியவன் அங்கே பார்க்காமல் அவளுடைய முகத்தை பார்த்து, எப்படி ஒரு பெண்ணுக்கு உடை வாங்க பணம் தருகிறேன் என்று சொல்வது என்று தயங்கினான். அவன் சொல்ல வருவது புரிந்த சம்யு மனதுக்குள் யாஹூ, கூகுள், பிங் என்று கூக்குரலிட்டாலும் வெளியே அமைதியே உருவானவளாக, எனக்கு ட்ரெஸ் வாங்கி தரப்போறீங்களா பிருத்வி? வாவ், எதிர்பார்க்கல. பட்ஜெட் எவ்வளவு? கொஞ்சம் கூட ஆச்சுன்னா எல்லா ஹஸ்பண்ட் மாதிரி கத்த மாட்டீங்க தானே? எதுக்கு வம்பு? இப்ப நான் ஃப்ரீயா தானே இருக்கேன். உங்களுக்கும் அசிஸ்டன்ட் இல்ல. சுத்தி முத்தி பார்த்து விட்டு ஆட்களும் யாரும் காத்திருக்கவில்லை. சோ வாங்கல, வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்லேயே ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. ஏன்னா வாங்க போறதும் நீங்க தான், பார்க்க போறதும் நீங்க தான்.
சொல்லப்போனா ரசிக்க போறதும் நீங்கதான் என்று அவன் கண்களையே பார்த்து சொல்ல அவன் மறுபடியும் உறைந்தான். எழுத ஆரம்பித்த கை நிற்க பேனாவை மூடி வைத்து காசோலையையும் தள்ளி வைத்தான். கைகளை தலைக்கு பின்னால் முட்டு கொடுத்து அந்த சேரில் சாய்ந்து உட்கார்ந்தவன் அவளை நேராக பார்த்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.